ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா ஃப்ரம் எஸ்கே என்டர்பிரைசஸ் பெட் கேஜ் மேனுஃபேக்சர் சென்னை. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா கேஜ் செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மெஷ் கேஜ், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேஜ் செல்வகுமார். இந்த கேஜ் சைஸை பார்த்தீங்கன்னா அகலம் 4 அடி, உயரம் 3 அடி, அதே மாதிரி கீழே 4 அடிக்கு 2 அடி, இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மெஷ் கேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேர் தான். இந்த வாட்டி பண்ணியிருக்கோம், கஸ்டமர் கேட்டிருந்தால. இது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. மெஷ் கேஜ்னாலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கை கிழிக்கும், துணி மாட்டோம், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். இந்த கேஜில் அந்த பிரச்சனை எல்லாம் வராது. ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு மெட்டல் ஷீட்ல எல் பண்ணிட்டு அந்த எல்லை வச்சு உள்ளுக்குள்ள டாகா போட்டதுனால அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல பெரிய டோர் இருக்கும். அந்த பெரிய டோருக்குள்ள ஒரு சின்ன டோரும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கு, ப்ராப்பர் லாக்கு, நம்ம லாக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹேண்டில் ஒரு டோருக்கும் 2 லாக் வச்சிருவோம் எப்பவுமே. ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று டைட்டாக நிற்குன்றதுக்காக. அதேமாதிரி ஃபீடர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டுமே பிரிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் 2 வச்சிருக்கோம், இதே மாதிரி ரைட் சைட்லேயும் 2 வச்சிருக்கோம். இது ஒரு கேஜ் செட்டப்பு. இதுக்கு கீழே ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேவா கேட்டார் கஸ்டமர். 4 அடிக்கு ஒரே ட்ரே போட்டிருக்கோம். இந்த 4 அடிக்கு ஒரே ட்ரே போட்டிருக்கோம். இந்த ட்ரேக்கு கவர் பண்ணியிருக்கோம், புதுசாக இது ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, செலவும் ஜாஸ்தி. கேட்டாருனால பண்ணியிருக்கோம். அவர் செலவு பண்ண ரெடி, எனக்கு வேணுன்றதுனால நம்ம அவர் கேட்ட மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம், நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமாக இதை கேட்டார், ஹேண்ட் டேர்ம்டு பேர்டு வச்சிருக்கிறதுனால மேலேயும் ஓப்பன் கேட்டிருந்தார். சரின்னு சொல்லிட்டு மேலேயும் டபுள் டோர் வச்சு ஸ்டிக்கு போட்டோம். அதுவும் நல்லா வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஃபீடிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் லெஃப்ட் சைடில் கேட்டிருந்தாரு. லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி டோர் செட் பண்ணியிருக்கோம் புதுசாக நம்மளே. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திறந்து விட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும். இப்படி உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், பேர்டு உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இது இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ். அப்படியே நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸில் 2 ஸ்க்ரூ ஏற்றிட்டு இதில் 2 ஸ்க்ரூ தூக்கி மாட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக போயிடும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி ஹெவி வீல் போட்டிருக்கோம், நல்ல குவாலிட்டியான வீல், 2 பிரேக் வீல், 2 சாதா வீல். கேஜ் ரொம்ப ஹெவியாகவே வந்திருக்கு, ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜை பற்றி மேலும் தகவலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9941344041. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.